R K Infotechலேருந்து ராஜேஷ்குமார். இந்த வீடியோவில் ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங்னா என்ன, அதில் என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் இருக்குது, எதுக்காக ப்ரொஃபஷனல் ட்ரேடர்ஸ் எல்லாரும் ஆப்ஷன்ஸில் ட்ரேட் பண்ணுறாங்க, ஆப்ஷன்ஸில் எப்படி ட்ரேட் பண்ணுறது, மேக்ஸிமம் ப்ராஃபிட் எவ்வளோ வரும், மேக்ஸிமம் லாஸ் எவ்வளோ வரும், எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் தேவைப்படும், இப்படி எல்லா விஷயத்தையும் எக்ஸாம்பிளோட பார்க்க போகிறோம். ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங்கை புரிஞ்சுக்கணும்னா ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங்கில் இருக்கிற டெர்மினாலஜியை ஃபஸ்ட் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். எக்ஸாம்பிளோட உங்களுக்கு எல்லா டெர்மினாலஜியும் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுனால இது ஒரு பெரிய வீடியோவாக இருக்கும். ஸோ கான்செப்ட் வைஸ் டிஃப்ரெண்ட் டாபிக்ஸில் வீடியோவாக மேட் பண்ணியிருக்கேன். வீடியோவோட எண்டில் நெக்ஸ்ட் பார்ட்டோட கண்டினியூஷன் அவைலபிளாக இருக்கும். உங்களுக்கு டைம் இருக்கும் பட்சத்தில் அந்த வீடியோ கிளிக் பண்ணி நீங்கள் நெக்ஸ்ட் பார்ட்டையும் கண்டினியூ பண்ணிக்கலாம். ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங்கோட கான்செப்டை ஒரு எக்ஸாம்பிளோட பார்ப்போம். உங்களுக்கு ஒரு கொஸ்டின், சப்போஸ் ஒரு XYZங்கிற ஸ்டாக் 1000 ரூபீஸில் கரண்ட்டாக ட்ரேட் ஆகிட்டு இருக்குன்னு வச்சுக்குவோம். நீங்கள் அடுத்த 1 மந்த்துக்குள்ளார அந்த ஸ்டாக் ஒரு 100 ரூபீஸ் ஏறும்னு ப்ரிடிக்ட் பண்ணிங்கன்னா என்ன பண்ணுவீங்க? நீங்கள் திங்க் பண்ணுறது கரெக்ட். ப்ரைஸ் ஏற போகுதுன்னு தெரிஞ்சால் கண்டிப்பாக அதை வாங்க தான் செய்வோம். ஸோ 1000 ரூபீஸில் வாங்குவீங்க. உங்கள் ப்ரிடிக்ஷன் படி 1100 ரூபீஸுக்கு போகும்போது செல் பண்ணி ஒரு ஷேருக்கு 100 ரூபீஸ் ப்ராஃபிட் பார்ப்பீங்க. அதுவே அந்த XYZங்கிற ஸ்டாக் அடுத்த 1 மந்த்துக்குள்ளார ஒரு 100 ரூபீஸ் இறங்கும்னு ப்ரிடிக்ட் பண்ணிங்கன்னா அந்த ஸ்டாக் 100 ரூபீஸ் கீழே இறங்குற வரைக்கும் வெயிட் பண்ணி அதுக்கப்புறம் 900 ரூபீஸுக்கு வரும்போது பை பண்ணுவீங்க. பட் உங்களால் நார்மலாக ஈக்விட்டி ட்ரேடிங்கில் டவுன் ட்ரெண்டில், அதாவது ஒரு ஸ்டாக் ப்ரைஸ் கீழே இறங்கும் போது ட்ரேட் பண்ணி ப்ராஃபிட் பண்ண முடியாது. இதுவே ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங்கில் ஒரு ஸ்டாக் மேலே ஏறும்போதும் ப்ராஃபிட் எடுக்க முடியும், கீழே இறங்கும் போதும் ப்ராஃபிட் எடுக்க முடியும். ஈவன் மார்க்கெட் ஒரே இடத்துல, அதாவது சைட்வேலேயே மூவ் ஆனாலும் ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங் மூலயமா ப்ராஃபிட் எடுக்க முடியும். இதுதான் ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங்கோட பவர். அதனால தான் ப்ரொஃபஷனல் ட்ரேடர்ஸ் ஆப்ஷனில் ட்ரேட் பண்ணுவாங்க. ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங்கை ஃபுல்லாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டால் கன்சிஸ்டண்ட்டாக நம்மளால் ப்ராஃபிட் எடுக்க முடியும். சரி, ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங்கோட ஒர்க்கிங் கான்செப்டை பார்ப்போம். இது ஆக்சுவலாக ஒரு இன்சூரன்ஸ் கான்செப்டில் ஒர்க் ஆகும். இன்சூரன்ஸில் ஒரு பெரிய அமௌண்ட்டுக்காக ஒரு சின்ன ப்ரீமியம் அமௌண்ட் கட்டுவோம் இல்லையா? அதே மாதிரி ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங்லையும் ப்ரீமியம் மட்டும்தான் கட்டுவோம். நீங்கள் ப்ரிடிக்ட் பண்ண மாதிரி ப்ரைஸ் மேலேயோ இல்லை கீழேயோ போனால் எவ்வளோக்கு எவ்வளோ போகுதோ அவ்வளோக்கு அவ்வளோ உங்களுக்கு அன்லிமிட்டடாக ப்ராஃபிட் வரும். அதுவே நீங்கள் ப்ரிடிக்ட் பண்ண மாதிரி ப்ரைஸ் மூவ் ஆகலைன்னா நீங்கள் கட்டின சின்ன ப்ரீமியம் அமௌண்ட் மட்டும்தான் லாஸ் ஆகும். இந்த ஆப்ஷன் ட்ரேடிங்கில் நிறைய டெர்மினாலஜி இருக்குது. அதில் நீங்கள் முக்கியமாகவும் முதலாகவும் தெரிஞ்சுக்க வேண்டியது கால் ஆப்ஷன் அண்ட் புட் ஆப்ஷன். நீங்கள் கால் ஆப்ஷன்லையும் ட்ரேட் பண்ண முடியும், புட் ஆப்ஷன்லையும் ட்ரேட் பண்ண முடியும். ஃபர்ஸ்ட் கால் ஆப்ஷன்னா என்னன்னு பார்த்துடலாம். கால் ஆப்ஷனுங்கிறது அப் ட்ரெண்டை இண்டிகேட் பண்ணுது. ஒரு ஸ்டாக் ப்ரைஸ் மேலே போக போகுதுன்னு ப்ரிடிக்ட் பண்ணால் கால் ஆப்ஷனை பை பண்ணி மேலே போனதுக்கப்புறம் ஸ்கொயர் ஆஃப் பண்ணி, அதாவது செல் பண்ணி ப்ராஃபிட் எடுக்க முடியும். இது ஆஸ் லைக் ஈக்விட்டி ட்ரேடிங் பை பண்ணி செல் பண்ணுற கான்செப்ட் தான். பட் ஆப்ஷன் ட்ரேடிங்கில் ப்ரீமியம், லாட் சைஸ், ஸ்ட்ரைக், எக்ஸ்பைரி டே இந்த மாதிரி டேர்ம்ஸ்லாம் இன்க்ளூட் ஆகும். இதை நெக்ஸ்ட் புட் ஆப்ஷனை என்னன்னு பார்த்துட்டதுக்கு அப்புறம் எக்ஸாம்பிளோட அந்த டெர்மினாலஜிலாம் பார்க்கலாம். இப்போ புட் ஆப்ஷன்னா என்னன்னு பார்த்துடலாம். புட் ஆப்ஷனுங்கிறது டவுன் ட்ரெண்டை இண்டிகேட் பண்ணுது. ஒரு ஸ்டாக் ப்ரைஸ் கீழே இறங்க போகுதுன்னு ப்ரிடிக்ட் பண்ணால் புட் ஆப்ஷனை பை பண்ணி இறங்கினதுக்கு அப்புறம் ஸ்கொயர் ஆஃப் பண்ணி ப்ராஃபிட் எடுக்க முடியும். ஈக்விட்டி ட்ரேடிங்கில் ப்ரைஸை கீழே இறங்கும் போது ப்ராஃபிட் எடுக்க முடியாது. பட் ஆப்ஷன் ட்ரேடிங்கில் புட் ஆப்ஷன் பை பண்ணுறது மூலயமா ப்ரைஸ் எவ்வளோக்கு எவ்வளோ கீழே போகுதோ அவ்வளோக்கு அவ்வளோ ப்ராஃபிட் எடுக்க முடியும். இப்போ எக்ஸாம்பிளை பார்க்கலாம். சேம் XYZ ஸ்டாக் கரண்ட் ப்ரைஸ் 1000 ரூபீஸ்னே வச்சுக்கலாம். நீங்கள் இப்போது XYZ ஸ்டாக் ப்ரைஸ் மேலே போக போகுதுன்னு ப்ரிடிக்ட் பண்ணால் கால் ஆப்ஷனாக வாங்கலாம். பட் கால் ஆப்ஷனாக வாங்குறதுக்கு எந்த ஸ்ட்ரைக்கில் வாங்கணும், எந்த கான்ட்ராக்டை வாங்கணும்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஆப்ஷன் ட்ரேடிங்கில் நீங்கள் வாங்குகிற ஸ்டாக்கோ இண்டெக்ஸோ ஈக்விட்டியில் ஹோல்ட் பண்ணுற மாதிரி ரொம்ப நாள் ஹோல்ட் பண்ண முடியாது. ஸ்டாக் ஆப்ஷனில் கரண்ட் மந்த் கான்ட்ராக்ட், நெக்ஸ்ட் மந்த் கான்ட்ராக்ட், 4 மந்த் கான்ட்ராக்ட்னு 3 டைப் ஆஃப் கான்ட்ராக்ட் இருக்கும். கரண்ட் மந்த் கான்ட்ராக்ட்னா இந்த மந்தோட லாஸ்ட் தாஸ்டே தான் எக்ஸ்பைரி டேயாக இருக்கும். அதுக்குள்ளே தான் நீங்கள் ஹோல்ட் பண்ண முடியும், அதுக்குள்ளே தான் நீங்கள் ட்ரேட் பண்ணவும் முடியும். அதுக்கு மேலே அந்த கான்ட்ராக்ட் எக்ஸ்பைரி
எக்ஸ்பைரி ஆயிரும். ஸோ அதுக்கப்புறம் ட்ரேட் பண்ண முடியாது. இதுவே நீங்கள் நெக்ஸ்ட் மந்த் கான்ட்ராக்டில் ட்ரேட் பண்ணிங்கன்னா அடுத்த மாதம் லாஸ்ட் Thursday வரைக்கும் உங்களால் ட்ரேட் பண்ணவோ ஹோல்ட் பண்ணவோ முடியும். 4 மந்தில் 3 months வரைக்கும் உங்களால் ஹோல்ட் பண்ணவோ ட்ரேட் பண்ணவோ முடியும். ஓகே, நீங்கள் கரண்ட் மந்த் கான்ட்ராக்டில் ட்ரேட் பண்ணணும்னு டிசைட் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்குவோம். இப்போது நீங்கள் எந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸை ஸ்பாட் பண்ணணும்னு டிசைட் பண்ணணும். ஆப்ஷன் ட்ரேடிங்கில் ஆப்ஷன் செயின்னு ஒரு டேர்ம் இருக்குது. அதில் டிஃப்ரெண்ட் ஸ்ட்ரைக்ஸ் டிஃபைன்டாக இருக்கும். இப்போது XYZங்கிற ஸ்டாக் 100 rupeesல ட்ரேட் ஆகுதுன்னா அந்த ஸ்டாக்ஸோட ஆப்ஷன் செயினில் ஈக்குவல் டிஃப்ரென்ஸில் டிஃபைன் ஸ்ட்ரைக்ஸ் இருக்கும். 1000 rupeesக்கு மேலே அடுத்து இருக்கக்கூடிய ஸ்ட்ரைக் 1020, அதுக்கு அடுத்து இருக்கிறது 1040, அடுத்தடுத்து 1060, 1080, 1100ன்னு போகும். இதே மாதிரி 1000 rupeesக்கு கீழே அடுத்து இருக்கக்கூடிய ஸ்ட்ரைக் 980, 960, 940, 920, 900ன்னு ஸ்ட்ரைக் அவைலபிளாக இருக்கும். ஒவ்வொரு ஸ்ட்ரைக்ஸும் குறிப்பிட்ட ப்ரீமியமில் ட்ரேட் ஆகும். கரண்ட் ப்ரைஸ் கிட்ட இருக்க ஸ்ட்ரைக்ஸோட ப்ரீமியம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அடுத்தடுத்து இருக்கக்கூடிய ஸ்ட்ரைக்ஸோட ப்ரீமியம் கம்பேர் பண்ணும்போது கம்மியாகிக்கிட்டே போகும். சப்போஸ் XYZ 1000 CEOட ப்ரீமியம் 30 rupees இருக்குன்னா 1020 CEOட ப்ரீமியம் ஒரு 22 rupeesல ட்ரேட் ஆகும். அதுக்கு அடுத்து இருக்கக்கூடிய 1040 CEOட ப்ரீமியம் ஒரு 17 rupeesல ட்ரேட் ஆகும். நீங்கள் எந்த ஸ்ட்ரைக்ஸில் ட்ரேட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த ஸ்ட்ரைக்கை ஸ்பாட் பண்ணி பை பண்ணலாம். இந்த ஸ்ட்ரைக்ஸை 3ஆக டிஃப்ரென்ஷியேட் பண்ணலாம்: ATM, ITM அண்ட் OTM. ATMனா அட் தி மணி, அண்டர்லைங் ப்ரைஸ் அதாவது கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஸ்ட்ரைக்ஸை அட் தி மணி ATM ஸ்ட்ரைக்ஸ்ன்னு சொல்லுவோம். ITMனா இன் தி மணி, ஆல்ரெடி கிராஸ் ஆகி வந்த ப்ரைஸ் எல்லாம் இன் தி மணி, அதாவது ITM ஸ்ட்ரைக்ஸ்ன்னு சொல்லுவோம். OTMனா அவுட் ஆஃப் த மணி, இது இனிமேல் போக போகிற ஸ்ட்ரைக்ஸ் ப்ரைஸை தான் அவுட் ஆஃப் த மணின்னு நம்ம சொல்லுவோம். எக்ஸாம்பிளுக்கு 1000 rupeesல கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் இருக்குதுன்னா கால் ஆப்ஷனுக்கு ஆல்ரெடி கிராஸ் ஆகி வந்த 940, 960, 980 எல்லாம் இன் தி மணின்னு சொல்லலாம். அதுவே 1000 rupeesல இப்போ ட்ரேட் ஆகுதுன்னா 1000 rupees ஸ்ட்ரைக் ப்ரைஸை அட் தி மணின்னு சொல்லலாம். 1020, 1040 எல்லாம் இனிமே தான் போக போகுது. ஸோ அதெல்லாம் கால் ஆப்ஷனுக்கு அவுட் ஆஃப் த மணின்னு சொல்லலாம். பட் புட் ஆப்ஷனுக்கு இது டவுன் ட்ரெண்டில் போகிறதுனால 1040, 1020 எல்லாம் கிராஸ் ஆகி தான் இப்போ 1000க்கு வந்திருக்கும். ஸோ அதெல்லாம் நம்ம இன் தி மணின்னு சொல்லுவோம். 1000ங்கிறது வந்துட்டு நம்ம அட் தி மணி ஸ்ட்ரைக்ஸ்ன்னு சொல்லுவோம். அட் தி மணி ஸ்ட்ரைக்குங்கிறது கால் ஆப்ஷனுக்கும் புட் ஆப்ஷனுக்கும் ரெண்டுத்துக்குமே சேமாக தான் இருக்கும். புட் ஆப்ஷனில் டவுன் ட்ரெண்டில் இனிமேல் போக போகிற 980, 960, 940 எல்லாம் அவுட் ஆஃப் த மணி ஸ்ட்ரைக்ஸாக இருக்கும். ஓகே, இது வரைக்கும் ஆப்ஷனில் ட்ரேட் பண்ணுறதுக்கு தேவையான டெர்மினாலஜியை நீங்கள் கற்றுக்கிட்டீங்க. நெக்ஸ்ட் பார்ட்டில் எப்படி ஆப்ஷனில் ஒரு ட்ரேடை இனிஷியேட் பண்ணுறதுன்னு எக்ஸாம்பிளோட பார்ப்போம். தேங்க்யூ. நெக்ஸ்ட் பார்ட்டில் பார்க்கலாம்.